Hallelujah. Wish you a happy blessed Thursday. Praise the Lord. எப்படி இருக்கீங்க தேவ பிள்ளைகளே? இன்றைய தேவ வாக்கு மத்தேயு 24 அதிகாரம் 35வது வசனம். வானமும் பூமியும் ஒழிந்து போகும், என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை. கர்த்தருடைய வார்த்தை என்றும் ஒழியாது, அழியாது, மறையாது. எப்போதும் நம் இருதயத்துல, நம் நினைவுகளில சிந்தை உள்ளவர்களாய், சிந்தையோடு கூட நம் ஆண்டவர் நம்மோடு கூட வாசமா இருக்கிறார் என்பதை இந்த வசனத்தின் மூலமாய் நமக்கு வெளிப்படுத்துகிறார். வாலிப பிள்ளைகளே, மார்க் 13 அதிகாரம் 31வது வசனத்துல ஹல்லேலூயா, வானமும் பூமியும் ஒழிந்து போகும், என் வார்த்தைகளோ ஒழிந்து போவது இல்லை. ஹல்லேலூயா, உறுதியாய் சொல்லியிருக்கிறார். வாலிப பிள்ளைகளே, அவருடைய வார்த்தை என்றும் மாறாதது. அவருடைய வார்த்தை சத்தியம் உள்ளது. அவருடைய வார்த்தை கிருபை உள்ளது. அவருடைய வார்த்தை நித்தியத்தை தரும். அவருடைய வார்த்தை எல்லா விதமான கட்டுகளை, அவர் சாப கட்டுகளை உடைக்கிற வார்த்தைகள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய ரட்சிப்பு ஒழியாது. வாலிப பிள்ளைகளே, ஏசாயா 51 அதிகாரம் 6லையும் 8லையும் சொல்லியிருக்கிறது, வானம் புகை போல ஒழிந்து போகும், பூமி வஸ்திரத்தை போல பாழாய் போகும், அதன் குடிகளும் அப்படியே ஒழிந்து போவார்கள், என் ரட்சிப்போ என்றென்றைக்கும் நிற்கும். ஆம், ஆண்டவருடைய ரட்சிப்பு என்றென்றைக்கும் நிற்கும். வாலிப பிள்ளைகளே, ரட்சிப்பு கர்த்தருடையது என்று வசனம் சொல்லுகிறது. அவருடைய வார்த்தை ஒழியாது, அவருடைய ரட்சிப்பு ஒழியாது, அவருடைய அன்பு ஒழியாது. வாலிப பிள்ளைகளே, எபேசியர் 6 அதிகாரம் 24வது வசனத்துல நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிலத்தில் அழியாத அன்புடனே அன்பு கூறுகிற யாவரோடு கிருபை உண்டாகி இருப்பதாக. ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 13 அதிகாரம் 8வது வசனத்துல அன்பு ஒரு காலம் ஒழியாது. யாருடைய அன்பு? மனுஷருடைய அன்பு தணிந்து போகும். ஆனால் வாலிப பிள்ளைகளே, கர்த்தருடைய அன்பு ஒழியாதது. அவர் நம்மேல் வைத்த அன்புக்கு அளவிடவே முடியாது. ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தை ஒழியாதது, அவருடைய ரட்சிப்பு ஒழியாதது. வாலிப பிள்ளைகளே, கர்த்தருடைய ராஜ்யம், ஆண்டவருடைய வருகை அதிசீக்கிரமாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. வாலிப பிள்ளைகளே, ஆங்காங்கே நடக்கிற காரியங்கள் புதிய ஏற்பாட்டுல, வெளிப்படுத்தல விசேஷத்துல அப்படியே எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. தானியேல் 6 அதிகாரம் 26வது வசனத்துல, அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர், அவருடைய ராஜ்யம் அழியாதது. ஹல்லேலூயா. அவருடைய ராஜ்யம் அழியாதது. வாலிப பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசுவின் ராஜ்யம் அழியாதது. அது வரும், தாமதித்தாலும் அதை துரிதமாய் ஆண்டவருடைய ராஜ்யம் வரும். அந்த ராஜ்யத்துல நாம் பங்குள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். நம்ம ஜெபிக்கலாமா? நம்ம ஆயத்தப்படலாமா? ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை ஒழியாததாப்பா, உம்முடைய ரட்சிப்பு ஒழியாதது. ஆண்டவரே, உம்முடைய அன்பு ஒழியாதது. கர்த்தாவே, உம்முடைய ராஜ்யம் ஒழியாதது. சுவாமி, எங்களை தாழ்த்துகிறோம் என்று ஜெபிக்கலாமா? துதிகளின் மத்தியில் வாசமா இருக்கிற எங்கள் பரலோக தேவனே, அப்ப அருமையான இந்த காலை வேலைக்காய் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சுவாமி, இந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, வானம் பூமி ஒழிந்து போகாலும் உம்முடைய வார்த்தை ஒழிந்து போவதில்லை என்று சொன்ன வசனத்திற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தை ஒழியாதது கர்த்தாவே, உம்முடைய ரட்சிப்பு அழியாதது கர்த்தாவே, உம்முடைய அன்பு கர்த்தாவே எங்களை விட்டு எடுக்க ஆண்டவரே, ஆண்டவரே பிரிந்து போகாதது. சுவாமி, ஹல்லேலூயா. உம்முடைய ராஜ்யம் ஒழியாததுப்பா, எப்போதும் வந்தடைந்து சேர கர்த்தர் அவளோடு காத்திருக்கிறீர். ஆண்டவரே, பரிசுத்தம் உள்ளவர்கள் இன்னும் பரிசுத்தமாக எங்களை ஆயத்தப்படுத்துங்கப்பா. வாலிப பிள்ளைகளை ரட்சித்துக் கொள்ளுங்க, வியாதிஸ்தர்களை சுகப்படுத்துங்க, ஊழியக்காரருடைய தேவைகளை சந்திங்க. ஆண்டவரே, திக்கற்றவர்கள், கண்ணீர்கள், பாரத்தோடு இருக்கிறவர்களுக்கு கர்த்தாவே நீரே ஆறுதலின் தேவனா இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். அப்பா, எங்களை ஒரு விசை கூட தாழ்த்துகிறோம். கர்த்தாவே, நீர் மாத்திரம் பெருகணும். ஏசப்பா, உம்முடைய ராஜ்யம் கட்டும் பணியில எங்களை கொண்டு நீர் என்ன சித்தம் கொண்டிருக்கிறீரோ அதை வாய்க்க செய்யுங்க. ஏசப்பா, எங்களை முற்றிலுமாய் குடும்பமாய் ஒப்பு கொடுக்கிறோம். சுவாமி, துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென், ஆமென். Have a blessed day. God bless you.